தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் தான் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தூர்தர்ஷன் லட்சினை காவி நிறமாக மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதிகை என்ற அழகிய தமிழ் சொல்லை நீக்கினார்கள். தற்போது தூர்தர்ஷன் லட்சினையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என கூறியுள்ளார். இதேபோல் தூர்தர்ஷன் லட்சினை நிறம் மாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினரை அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், வாக்காளர்கள் மத்திய மாநில அரசுகள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 69.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரகாஷ், மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கும் வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதன் இறுதி நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக 69.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.20% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.96% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.